என் ஃப்ரெண்டுக்கு வளகாப்பு. அம்மா அம்மா மொக்கரைய மொக்கரைய அம்மாவா அம்மா. அது ஒரு வார்த்தை ஏன் உண்மையா சொன்னானே, நம்ம வேணாம் சொல்றோமா, கண்ட்ரோல் பண்றோமா என்னைக்காவது? ஏய் போய் கிளம்பு, டைம் வேஸ்ட் பண்ணாத சக்தி, நான் டென்ஷன் ஆயிருவேன். மொக்கரைய பாரு. சொல்லுவாப்ல, ஏண்டா கல்யாணம்னா ஏன்டா பொண்டாட்டிக்கு பயந்து சாகுறிய? அசால்ட் பண்றா. உன் ஒய்ஃப் டா நீ கெத்து காட்டணும். ஏங்க என்னம்மா சொல்லுமா, இது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். என்ன சொல்லுங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, சீரக சம்பா பிரியாணி நீ கேட்டு நான் என்னைக்கு இல்ல. போலாமா வேணாமா? போலாமா சும்மா சரி போகலாண்டி, இதுல என்ன இருக்கு? போவோம். எங்க எந்த கடைக்கு போனா? இந்த உத்தன், அது என்னங்க மதுரையில இருக்கே ஒண்ணு, அது பேர் என்ன, உத்தண்டியா? மதுரையில ஏகப்பட்டது இருக்கு. உத்தங்குடி உத்தங்குடி ஏஆர் பிரியாணி இருக்கு. ஏஆர் பிரியாணியா? சீரக இல்ல நான் கேக்குறேன். அதுக்கு போலாம். சரி நீ கிளம்பு, டக்குன்னு கிளம்பு, டைமிங்குள்ள போவோம். அப்புறம் பிரியாணி காலி ஆயிரும். சரியா கிளம்பு. சரி அம்மா. என்ன அம்மா என்ன அம்மாங்கற? இல்லடி, நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா, சரி ஒண்ணும் இல்ல, இப்ப நான் உங்கள்ட்ட சொல்றேன். நம்ம 2 பேர் தான் போறோம். சரி அம்மாலாம் இல்ல. சரி குழந்தை அம்மா எல்லாம் வராது. அம்மா அம்மா மொக்கரைய மொக்கரைய அம்மா அம்மா. அப்பல பொண்டாட்டி ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸிடா. நம்ம எப்படி நடந்துக்கணும்னா, ஏய் ஃபீல் பண்ணாது, நான் நேரில் உனக்கு அட்வைஸ் பண்றேன். பொண்டாட்டி ஒரு மேட் இல்லைங்கணும். சரி இரு அவர் கூப்பிடுறாரு. ஏத்தா என்ன இதுக்கு புளுக்கு நடந்துக்கு தெரியும், என்ன விஷயம்? அது ஃப்ரெண்டோட பையனுக்கு காது குத்துத. சரி கிளம்பிட்டு இருக்கோம். அப்படியா? நீனுமாப்பா? ஆமா என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா நான் வரணும்னு சொல்லிருக்கேன். அப்படியா? ஆமா, நாங்க 2 பேரும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. அதுக்கு மேல நம்ம அவங்கள மறுத்து பேச முடியாது. ஓவர் ஃபோர்ஸ் பண்றாங்கல்ல. ஏய் போய் கிளம்பு, டைம் வேஸ்ட் பண்ணாத சக்தி, நான் டென்ஷன் ஆயிருவேன். மொக்கரைய பாரு, நின்றுகிட்டே இருக்கா. சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு. அவங்க அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி விடுறாங்க. டைமிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. 10 மணிக்கு அங்கே இருக்கணும், காது ஊற்றணும், நீங்க வந்தா தான் முட்ட முடியும் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ தூரம் நமக்கு அவங்க மரியாதை கொடுக்குறாங்கன்னா நம்ம போகணுமா இல்லையாமா? கண்டிப்பா போகணுமா? கண்டிப்பா. என்ன அரைஞ்சிருப்பேன், நீங்க இருக்கலாம் உங்க மாதிரி வச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. சரி பரவா. ஒரு வார்த்தை சொன்னால என்ன? நாங்க 2 பேர் மட்டும். நாங்க என்ன உங்க பின்னால கொடி பிடிச்சிட்டோமா? அப்ப என்ன சொல்றானா, அந்த புள்ள ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, உங்க 2 பேரை கூட்டு போனா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சோறு செலவழியும். அதனால நம்ம எதுக்கு நம்ம எப்பவும் தொந்தரவு கொடுக்க மாட்டோம்ல. நான் வர்றோம்னே சொல்லல. சரி ஓகே சரி நாங்க கிளம்புறோம். நீங்க பாருங்க, வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க, போயிட்டு வர. சரியா பரவா? நீங்க தவறா எடுத்துக்கிறாதீங்க. சரி ஓகே. என்ன தில்லாலங்கடி வேலை வத்துக்குதுடா, பொண்டாட்டி புரிசன்னு காது குத்துக்கு போறாங்களாம். இது காது குத்துக்குத்தான் உண்மையில போறாங்களா இல்ல நம்மளுக்கு காது குத்துறதுக்கு போறாங்களான்னு தெரியல. ஏங்க பாத்தியில 2 பேரும் என்ன பிளானிங் பண்ணி போறான்னு, இந்த பிளானிங் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். காது குத்துக்கு போட என்னடா என்னடா பாப்பா வீட்டு போறாங்க. அவன் சும்மா இருக்கேன். சரி இல்ல கத்துறான் பாருங்க. அவன் சொன்ன மாதிரி கத்துறான் பத்தியா? அவன் நம்ம என்ன பேசுறோம் கேட்கறக்கா வந்துட்டு போறாங்க. நம்ம தெரியாம எனக்கு எல்லாம் தெரியும். அப்படி இல்ல. சரி துண்டை போட்டுக்கிறதே இருக்கணுமா? இருக்குதா உங்களுக்கு? இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஏன் நாங்க என்ன பேசுறோம் ஒட்டுக்கா? இல்ல அதுக்குள்ள சாவி வாங்கறதுக்காக அந்த சாவி கொடுங்க. நீ சொல்லிட்டே வர கூடாதா? நீ என்னடா அப்பா சாவி கொடுங்கடா கொண்டா தரல. சரி தேடுறேன், எங்க வச்சேன்னு தெரியல. தேடுறேன். என்ன இப்படி புள்ள பாத்தியா? தெரியுது இல்ல? அப்ப நான் தான் என்ன பேசுறான்னு அப்புறம் மறுமும் நோட் பண்றதுக்கு என்ன சொல்லுவாங்க. வாங்க போமா வீட்டுக்குள்ள. கனகனான் இருக்க மாதிரி அடியே. அப்புறம் 2 பேரும் கூட்டணி கட்சி மாதிரி உட்காந்துக்கிட்டு பேசி வாக்குற எடுத்து உள்ள போட்டுறவா? என்னப்பா உனக்கு பிரச்சனை?
என்ன பிரச்சனை? ஒண்ணு நீங்க தவறாக எடுத்துக்கிட்டு அதை பத்தி பேசலன்னு நினைச்சேன். நீங்க அதை பத்தி பேசலாம். இல்லடா இல்லடா. சரி 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 பொண்டாட்டி புருஷனுக்கு தப்பு கணக்கு போட்டு பேசுறது சரி 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 ஓகே. எல்லாம் மனுஷனாகவே என் மனுஷனான்னு கேக்குறேன். எனக்கு அப்படியே அப்புறம் மரும வந்து நோட் பண்ற போட்டு படக்குன்னு கிளம்பி நீ உட்காந்து மலன்னு உட்காந்து நீங்க ஆனாங்க நொய் நொயின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீ கிளம்பி போ. நீங்க சட்டை எடுத்து போட்டுட்டு வாங்க. பின்னாலே போயிடுவோம். இருங்க, அவன் காரை ஃபாலோ பண்ணியே போகணுங்க நம்ம. அது நான் பாத்துக்கிறேன். ஏன் பொறுப்பு. நீ வாடி. போங்க போங்க. ஏங்க இங்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. கிளம்பி வர்றதுக்குள்ள நம்ம கிளம்பி ரெடியா நிற்போம். சரி நீ வா. நீ என்னதான் பண்ணுதான்னு பார்ப்போம். ஃபாலோ பண்ணி போனா தான் கண்டுபிடிக்க முடியும். நம்மள்ட்ட எதுவுமே சொல்ற இல்ல. அதுக்கு வாட்டுக்கு எதையாவது ஃப்ராட் பண்ணிட்டு எங்க எங்கேயோ போய் சுத்திக்கிட்டு தெரியுதுங்கிறேன். வண்டியை வச்சுட்டு போறேன். அதுங்க தூசி ரோட்ல இருங்க, என்னைய பாருங்க. அவங்க கிளம்பி இங்கிட்டு போனதுக்குனால நம்ம பின்னாலே ஃபாலோ பண்றோம். இங்கே போறான். அதை மறந்துடாதீங்க. நான் கரெக்டாக வருவேன். நீ ஒழுங்காக அது எப்போ போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. டக்குன்னு நான் வண்டி எடுத்து கிளம்புவோம். அது எங்கே தான் நம்மளை மறைச்சு விட்டு போகணும்னு நினைக்கிறது இல்லை. அது பின்னாலே மறைச்சு விட்டு போனாலும் பரவாயில்லைங்க. அது ஒரு வார்த்தை ஏன் உண்மையா சொன்னானே நம்மனு வேணாம் சொல்றோமா, கண்ட்ரோல் பண்றோமா? என்னைக்காவது எங்கேயோ போகணும்னா போயிட்டு வாங்க தாந்தேன்னு சொல்றோம். அதை உண்மையா பேசி போனான்னு அன்னைக்கு பிள்ளைய விட்டுட்டு போனாலும் ஒத்தியில சினிமாவுக்கு அந்த கதை தான். இன்னைக்கு அன்னைக்கு சண்டை ஓட்டம்ல பிள்ளைய விட்டுட்டு போய் சுத்தி இருந்துட்டு வாரியன்னு. அதனால இன்னைக்கு பிளானோட பிள்ளைய தூக்கிட்டு போறாங்க. இந்த சான்ஸை விடக்கூடாது. பின்னாலே போய் என்னதான் நடக்குதுன்னு பார்த்தே ஆகணும். தெரியக்கூடாது. அதை நோட் பண்ணி போனாலும் போவேன். நம்ம பின்னாலே நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. நீ எப்ப கிளம்புறான்னு மட்டும் சொல்லு. சரியா? கிளம்பிட்டாளா? நிப்போம். வந்து கேட்டான்னாக்கா பேசிப்போம். சரி நீ பாரு. நான் அந்த வண்டியை துடைக்கிறேன். ரோட்ல நிக்கிறனால ஒரு தூசி. சரி ஏண்டி எனக்கு ஒரு டவுட். என்ன? நம்ம அவனை பின்தொடர்ந்து போறோம். ஆமா, அவன் சொன்ன மாதிரி காதுத்துக்கே போனேன்னு வச்சுக்க. நமக்கு அதிக பேர் அதை அங்கே போய் நெருவடி அவன் நம்ம போறதை பார்த்துக்கிட்டான்னு வச்சுக்க. மேற்கொண்டு சிக்கல் நம்ம மேலும் அவனை தேடி சிக்கல் பண்ணி நம்ம ஓடியாருன்னு திரும்பி போலதோல எதுக்கு ஓடியாரிய அப்படியே பாத்துக்கிட்டான்னா அதுக்கும் பிளானிங் வச்சிருக்காங்க. வளகாப்பு கிராமத்துல வச்சுட்டாலாம். அவ்வளவு தூரம்லாம் வெயில போக முடியாதுப்பா. அதனாலதான் யோசனை பண்ணிக்கிட்டு திரும்புவோமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிளானிங்க மாத்திரவனியானுங்க. அப்ப அது உன் கையில தான் இருக்கு. அது நான் பாத்துக்கிறேன். அட நோப்பம் தான் பால வரணும். அவன்கிட்ட போய் சொல்லிக்கிருக்காதே. அதெல்லாம் சொல்ல மாட்டேனா? நீ என்னைய மாட்டி விடுவாடி. நான் ஒன்னு நம்பித்தான் வரேன். உங்களை மாட்டி மாட்டி விட்டுதான் இங்க நொட்டிக்கிட்டு இருக்கா. வேலையை பாருங்க. சத்தம் போடாதீங்க. கிளம்பி வருது. நான் உன்னோட டவுட் கேட்ட சரிதானே. அதுக்கு தகுந்த மாதிரி நீ பால பண்ணு. நான் பாத்துக்கிறேன். பேசாம இருக்க. நம்மளே எங்க போறீன்னு அவன் வந்து கேட்டானா என்ன சொல்லு? ஏங்க அதுக்கெல்லாம் ஐடியா இல்லாம நான் வந்து கூட்டிட்டு வந்து வெளியில நின்றுட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு அதை பத்தி கவலைப்படுறீங்க? எனக்கு தெரியுங்க. மகளே ஓன் சமத்து. நான் என்ன நினைக்கிறேன்னா, அம்மாவையும் கூட்டு போனோம் அப்படின்னா அவ்வளோ சீரக சம்பா பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுல இல்லை பேசுறத முதல்ல கேளு அப்படின்னு நினைச்சேன். பட் என்ன, சரி ஓகே நீ வந்து தனியாக போகணும் அப்படின்னு ஆசைப்படுற. கல்யாணம் பண்ணது நீ தனியாக நிறைய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற. சரி கூட்டு போகிறேன். அப்படி இல்லை, இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை நிறைய பேசுவாங்க. மூட் அப்செட் பண்ணல. அவங்க பிரியாணிலாம் சாப்பிடுவா. அவ்வளோ சீரக சம்பா பிரியாணினா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியா? புத்தங்குடி யார் பிரியாணி சூப்பரா இருக்கும். அது மதுரையில இருக்கு. அதானே சொல்ற? ஆனா நீ வீட்டுல இருந்து 2 கிலோமீட்டர் இந்த இருக்கு ஃப்ரெண்டு வீடு போயிட்டு வரேங்கிற. எப்படி சோத்துக்காக சரி போகலாம் தான், நல்லா இருக்கும். ஆனா என்னன்னு மேட்ச் பண்றேன்னு தெரியலையே. திடீர்னு உங்க மாமாவை பாத்துட்டோம், உங்க பெரியப்பாவை பாத்துட்டோம் அப்படின்னு புரியுது. உங்களுக்கா போய் சொல்லவா கத்து தரணும்? சரி 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 வாமா. என்னடா அமைதி அவளா? பிரியாணி வேணுமா நம்மடா? நீங்க எங்கம்மா கிளம்பி நிக்கிறீங்க? நாங்களும் ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பி நிக்கிறோம். ஃபங்க்ஷனா? என்னடி தெரிஞ்சு வச்சா? என்ன 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 ஃபங்க்ஷன்மா? அந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு வளகாப்பு. அதுக்கு வர. உங்க ஃப்ரெண்டுக்கு வளகாப்பா? ஆமாடா. இவ கூட பிடிச்ச ஃப்ரெண்டா, அவளுக்கு வளகாப்பான். இவ ஐடியாவில் தீய கொளுத்தி போறான். ஃப்ரெண்டுக்கா? உங்க ஃப்ரெண்டுனா என் ஃப்ரெண்டுக்கு. உங்க ஃப்ரெண்டுடைய மகளுக்கு வளகாப்பு? என் ஃப்ரெண்டுக்கு தான்டா. உங்க ஃப்ரெண்டுக்கா? ஆமாடா, படிச்ச பொண்ணுடா. ஆமா. வளகாப்புனா அந்த கற்பமாயி உட்கார வச்சு தடவுவாங்களே, அதனடி வளகாப்பு? அதானே வளகாப்பு? ஆமாடா. உங்க ஃப்ரெண்டுக்கா? என்ன திருப்பி திருப்பி கேக்குற? சரி 22வது பிள்ளையா? டேய் இல்ல புரியாம பேசாதேடா. கேக்குறேன். அது படிப்பு சம்பந்தமாவே படிச்சுக்கிட்டே இருந்தனால வயசு கூடி போச்சு. சரி கல்யாணம் பண்ணலையா?
போன வருஷம் தான்டா கல்யாணம் என்ன நடந்துச்சு. வளைகாப்புங்கறாங்க கல்யாணம் பண்ணல. 55 வயசுல போன வருஷம் கல்யாணம் பண்ணிச்சா? அப்போ வருஷங்களா சரி ஆ, கல்யாணம் பண்ணிச்சு இப்ப மாசமா இருக்கு வளகாப்பு குறைச்சு மாப்பிள்ளை எல்லாம் கிடைச்சாங்களா கிடைச்சிட்டாங்களா? எப்படிடா கிடைக்காம இருக்கும். லேட் மேரேஜ்னா அந்த புள்ள டிகிரி அதிகமா படிச்சிருச்சுடா. இன்ஜினியர் படிச்சு டாக்டர் படிச்சு இன்ஜினியருக்கு படிச்சிச்சு, அதுக்கப்புறம் டாக்டருக்கு படிச்சிச்சு, அதுக்கப்புறம் அப்படியே ஒன்னொன்னா ஒவ்வொரு டிகிரியா வாங்கணுங்கிறதுக்காக இப்ப கல்யாணத்தை லேட் கல்யாணமா பண்ணிட்டா. கல்யாணத்துல எடுத்து ஆமா, அதனாலதான் இப்போ 57 வயசுல குழந்தை பிறக்குது. அப்படியா? ஆ. சரி வளகாப்பு பண்ணிட்டு வாங்க. சரி, நீங்க ஃபங்க்ஷனுக்கு போலாம், நாங்க ஃபங்க்ஷனுக்கு போக அப்படி கூடாதாக்கும். கிடையாது, நாங்க காது ஆமா. குத்துக்கு போறோம். நீங்க திடீர்னு நீங்க முன்னாடி சொல்லவே இல்லை, நாங்க கிளம்பிக்கிட்டு இருக்கோம், நீங்க சும்மா தான் உட்காந்துருந்தீங்க. திடீர்னு கிளம்பினீங்க, நான் திடீர்னு கர்ப்பமாயிட்டாலும் நினைச்சேன். திடீர்னு கர்ப்பமாயி திடீர்னு உட்கார வச்சு திடீர்னு கிளம்பா பேசுவாண்டி ஏன்னா உன் நம்ம ஏங்க இப்ப போற வரைக்கும் உட்கார்ந்துட்டே இருந்தாங்க. உட்கார்ந்து- உட்கார்ந்து தச்சிட்டு இருந்தாங்க தானே. ஆமா, தச்சுக்கிட்டே சரி இருந்தேன். சரி மணி ஆயிடுச்சு. அந்த ஞாபகப்படுத்துறதே நீங்க தானே. சரி ஓகே சரிப்பா போயிட்டோம். அது அன்னைக்கே போன என்னைக்குமே- சொல்லிச்சுடா. எனக்குமே ஒருத்தர் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம போகணும், மிஸ் பண்ணிடக்கூடாது, போயிட்டு வாங்க. நாங்க கிளம்புறபடி கிளம்பி போயிட்டு வரோம். எத்தனை மணிக்கு வருவீங்க? என்னடி சொன்னா? நாங்க இங்க இருங்க, நாங்க போறது இந்த இங்க இந்த பக்கம் சாவியை இரு பக்கத்து வீட்ல கொடுத்துருக்கோம். கொடுத்துங்க. நாங்க இந்த இருக்கு வீடு ஆமா. 2 கிலோமீட்டர் தான், டக்குன்னு வந்து உடனே வந்துருவோம். உடனே வந்துருவீங்களா? உடனே வந்துருவோம். லேட் பண்ண எப்படி லேட் மாட்டீங்களா? ஆகும்? ஆமா பக்கத்து வீட்ல கொடுத்துட்டு போயிருங்க ஆமா, சாவியை. நீங்க போனீங்கன்னா எனக்கு நல்லா ஆமா. கொஞ்சம் ஆனா பேசிக்கிட்டே நாங்க போறதும் பக்கத்து வீடு தான். சரி 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 வா. நாங்க வந்துருவோம். போயிட்டு வாங்க, லேட் பண்ணாம வாங்க. சரி 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 ஓகே ஓகே ஓகே. வண்டியில போறீங்களா? ஆமா, வண்டியில தான் சரி போறோம். சரி போயிட்டோம். என்னங்க இவன் உண்மையிலே காது குத்துக்குன்னு சொல்லிட்டு போறானா இல்ல நம்மளுக்கு காது குத்துறதுக்காக போய்கிட்டு இருக்கானாங்க? அதுதான் நீ எப்படி சமாளிப்பேன்னு கேட்டேன். பின்னாலே அவன் காதுக்கே போற இடத்துக்கு போயிட்டு நம்ம திரும்பி வரக்கூடாது. எதுக்கு திரும்பி வாரிய? இவன் எங்க போறான்னு இன்னைக்கு நோட் பண்ணி பாக்குறதாங்க நம்மளுக்கு வேலை. ஏறி ஏறி எடுங்க, வண்டி எடுங்க, வண்டி எடுங்க. டைம் கிளம்புங்க. காரை ஃபாலோ பண்ணி போறீங்க. உட்காரு நீ. தாண்டி 2 கிலோமீட்டர் தான் சொல்லிச்சு மருமக. இப்ப மதுரை ஆனமலையை தாண்டி போய்கிட்டு இருக்கேன். அவங்க புத்தங்குடி யார் பிரியாணி சாப்பிடறதுக்கு வந்திருக்காங்க. நீங்க வெளுங்க வண்டிய. பேசிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க யாருக்கு தின்னுட்டு கிளம்பி வந்துருவாங்க. எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? கிளம்புங்க முதல்ல. அப்படியா சங்கதி? எனக்கு தெரியல, என்னடா இப்படி தாண்டி போய்கிட்டு இருக்கேன். மதுரைக்கு போக மாதிரி. சரியான வண்டி எடுங்க, வண்டி எடுங்க. அக்கா ஒரு மட்டன் பிரியாணி. உங்களுக்கு என்னங்க? ஒரு சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. மட்டன் கோலா உருண்டை இருக்காக்கா, அது ஹனி சிக்கனு, சிக்கன் 65. இப்போதைக்கு அது போதும்க்கா. இப்போதைக்கு போதும், இனிமே சொல்லுவோம். என்ன 2 பிரியாணி தான் சாப்பிட்டோம், 4 பிரியாணிக்கு பில்லு போட்டிருக்கீங்க. அவங்க அந்த டேபிள் பில்லும் நீங்கள் தான் பே பண்ணுவீங்க. பிரியாணி நல்லா இருந்தனால தப்பிச்ச. வீட்டுக்கு வச்சுக்கிறேன்.